இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவரு இவ்ளோ பெரிய குற்றத்தை தைரியமா செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். அனைத்து விதமான சாட்சிகளும் ஆதாரங்களும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக தான் இருக்கு. அதனால இப்பவே இவரை குற்றவாளின்னு என்னால அறிவிச்சிட முடியும். ஆனால் எப்பேற்பட்ட குற்றவாளிக்கும் தான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று நிரூபிக்க இந்த நீதிமன்றம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பை நான் கொடுக்கிறேன். உங்களுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்காங்களா? எதுக்காக அந்த வீட்டுக்கு போனீங்க? திவ்யா தான் வர சொன்னா. எதுக்கு? நான் அங்க வரலன்னா இப்பவே சூசைட் பண்ணு என்ன மிரட்டினா. அவ உயிருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் நாங்க போனேன். நல்லா இருக்கே இந்த கதை. அப்புறம் நான் அங்க போய் அவளுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன். அப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இதையெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா?